வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான குலோப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஆமாம், அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1 பேக்கெட் ஜிஆர்பி குலோப் ஜாமுன் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கரைச்சி வச்சுருக்கேன், அது 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காவை அப்படியே தட்டி போடுறத விட இப்படி அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். பாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை குலோப் ஜாமுனுக்கு. இதுவே சரியான பதம் தான். இதில் ஒருவேளை உங்களுக்கு கலர் வேணும்னா லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா நம்ம இப்படியே வச்சுக்கலாம். காய்ச்சி வச்ச பாவு எடுத்து இந்த மாதிரி வடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நான் குங்குமப்பூ கலந்துக்கிட்டேன். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற குலோப் ஜாமுன் உருண்டையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எந்த எண்ணெயில் வேணாலும் பொரித்து எடுக்கக்கூடாது, ஆயிலில் தான் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த ஸ்மெல்லும் வராது. உருட்டி வச்ச உருண்டையை இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துப்போம். நல்லா சவந்துருச்சு, எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் போட்டுக்கோங்க. ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா ட்ரையாக உருகிடும். எல்லா குலோப் ஜாமும் பொரித்து எடுத்தாச்சு. பார்க்க குட்டி குட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது பாகில் நம்ம ஊற வைக்கும் போது பெருசாக வந்துடும். பொரிச்சு எடுத்ததும் பாகில் போட்டு ஊற போட்டுடலாம். பாருங்கள், இப்போவே சூப்பராக இருக்குது. இன்னும் 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நல்லா ஊறிடு புஷ்ஷுன்னு பெருசாக வந்துடும். குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. மம்மிக்கு சப்மிட் பண்ணுங்க. தேங்க்யூ.